நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபா விஜயகுமார். தை மாத பலாபலன்கள் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக தை பிறந்தால் வழி பிறக்கும். அப்போ நமக்கு வழி பிறக்க இந்த வருஷம்தான் இருக்குது. அதாவது ஜோதிடத்திலே மகர ராசியில் சூரியன் சஞ்சாரம் காரணம்னா உத்தராயணம், தாட்சாயணங்கள் உத்தராயணம் வருது. அப்போ வாழ்வில் மிகப்பெரிய மாறுதல் நடக்கின்ற மாதம் இந்த தை மாதம். முன்னோர்கள் சும்மாவாக சொன்னாங்க தை மாதத்தை பற்றி. இந்த மாதத்தில் பொங்கல் பண்டிகை இருக்குது, அதில் மாட்டுப்பொங்கல், தைப்பொங்கல் இருக்குது, காணும் பொங்கல், முன்னாடி போகி, பழையன கழிதலும் புகுதலும் வாழ்விற்கு இந்த தை மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா தைப்பூசம், தை அமாவாசை, அதை விட சிறப்பாக பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வாழ்வில் வெற்றி வெளிச்சம் பெரிய அந்தஸ்தில் ரத சப்தமி கரெக்டாக கொண்டாடுவாங்க. எல்லாம் இந்த மாதத்துலங்க. அப்போ அதை விட முன்னோர்களுக்கு திதி கொடுத்து ஜெயிக்கிறதுக்கு பல பேர் அது தை மாதத்தில் வருகின்ற அமாவாசை திதி கொடுக்க சிறந்தது. சார் தவற விட்டோம், ஒரே கஷ்டமாக இருக்குது, என்ன செஞ்சாலும் டெவலப் ஆகலை, என்ன பண்ணுறது? அப்போ நம்ம எடுத்துக்க வேண்டியது தை மாத அமாவாசையில் திதி கொடுத்து முன்னோரை வேண்டுவது. இந்த காலகட்டத்தில் உலக ரீதியாக பல மாறுதல் நிகழ்த்துங்க. பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றம். ஒரு சில நாட்டில் போர்கள் நடந்து அதுக்குண்டான பிரச்சனைகள்லாம் மாறிருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு என்ன நடக்குது? நமக்கு வழி பிறக்குமா? வாழ்க்கையில் ஜெயிக்குமா? பொதுவாக இந்த காலகட்டத்தில் புது வீடு போகிறது, புது தொழில் தொடங்க பெண்கள் நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. வாழ்க்கையில் ஜெயிக்க புது தொழில் தொடங்க, இதில் வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா, இல்லை கட்டின வீடு வாங்கலாமா, இந்த மாதிரி கேள்வியும் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. இதில் இன்னொரு சிறப்பு என்ன சார்? தொழில் ஆரம்பிக்கிறோம், வீட்டில் வச்சே பண்ணலாமா, இல்லை தனியாக பிடிக்கணுமா, வெளிநாட்டுக்கு போகலாமா, இல்லை உள்ளூர்லேயே இருக்கலாமா? இது மாதிரி எண்ணற்ற கேள்விங்க. நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா திருமணம் ஒரு எட்டாக்கனியாக இருக்கிறது. சார் திருமணம் எப்போங்க இருக்கும்? இப்போ 90s கிட்ஸு தாண்டி பல பேர்த்துக்கு என்ன ஆச்சுன்னா திருமணம் இருக்கா இல்லையா, ஜாதகத்தில் எல்லாமே நல்லாயிருக்கு, ஏன் நடக்கலை? இந்த தை மாதத்தில் தாங்க விட கிடைக்கிது. ஏன்னா இந்த காலகட்டம் தொடங்கும் போது கிரக நிலையில் மங்களகாரன் ராசியில் வந்து உச்சம் பெறுவார். தை மாதம் தொடங்கணுன்னே மங்களகாரன் வலுப்பெறும் போது இடம், வீடு, சொத்து, இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், கணவன் மனைவி அனைத்தும் சுபமாக இருக்கும். இதில் ஒன்றே ஒரு சூட்சம விஷயம் மட்டும் தவிர்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. இந்த காலகட்டத்தில் என்னென்னா பெரிய முதலீடுகளில் கவனமாக பார்த்து பண்ண வேண்டிய காலகட்டம். ஏனென்றால் 2ஆம் இடத்தில் இந்த 6 மாதம் ஆரம்பிக்கிற இடத்துல 2ஆம் இடத்துல ராகு, 8இல் கேது இருக்கிற காலகட்டத்தில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் பார்த்து பண்ண வேண்டிய காலகட்டம். அப்போ இந்த தை மாதத்தில் உங்களுக்கு வாழ்வில் வெளிச்சம் வெற்றி தர இறைவனை பிரார்த்திக்கிறேன். தொட்டதெல்லாம் துலங்கும் துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதத்தில் தை மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய யோக பலன்கள் இருக்குது. முதல்ல உங்களுக்கு பப்ளிசிட்டி காலகட்டம். என்னங்க பப்ளிசிட்டி வச்சு என்னங்க பண்ணுறது? அதாவது ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்குங்க, அது உங்களுக்கு கிடைக்கும். சார் இவர் வந்தாலே இவரா அப்படிங்கிற மாதிரி. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அதை விட உங்கள் ராசிக்கு ராசி அதிபதி சூரியனோட சேர்ந்து 4ஆம் இடத்தில் இருக்கும் காலகட்டத்தில் என்ன பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி வருது. முதல்ல உங்களுக்கு நிறைய பேர் இது அரசியல் இருக்கிறவங்க, சினிமாவில் இருக்கிறவங்க, யூடியூப் மீடியா செலிப்ரிட்டியாக விருப்பப்படுறவங்க, சீரியலில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமாக இருக்கும். சார் பிராண்டிங் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண இதுதான் கரெக்டான காலகட்டம். சார் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்த பிஸ்னஸை நீங்களே உங்களை பிராண்டிங்காக பண்ண. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களே தன் விளம்பரத்துக்கு வருவாங்க. இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துலாம் ராசி ஒருத்தர் வந்திருந்தார். சார் நீங்களே விளம்பரம் கொடுங்க. அவர் இந்த லோக்கலில் அவர் தான் பண்ணிகிட்ருக்கார். வட்டார பகுதியில் அவரே விளம்பரம் எடுத்து யூடியூப் எடுத்து அவரே போடுறார். இப்போ அவருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அவர் வந்தால் சொன்னால் கரெக்டாக இருக்கும். அப்படி பிராண்டிங் க்ரியேட் பண்ணுற நேரம். சார் இந்த ராசிக்கு முதல்ல புது பலனாக ஒரு சில பலன் இருக்குது. இந்த ராசி துலாம் ராசி, தொட்டதெல்லாம் துலங்கும். பேச்சு திறமையில சிறந்த ராசி இந்த ராசிங்க. சார் நான் பேச்சு திறமையில சிறந்ததா? நிச்சயமாக இந்த ராசிக்காரங்க பேச்சால் மற்றவங்க வசீகரிக்கக்கூடியது. கூட்டு என்ற ஒரு விஷயத்தில் அவ்வளோ இதாக இருக்கும். எளிதில் எடை போடக்கூடிய ராசி. மற்றவங்க பேசும்பொழுதே ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, ஓ இது ரைட்டு இது தப்பு அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு சூட்சம் இருக்குது, உள் உணர்வு மிக்க ராசி. இவங்க ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா பிரபஞ்சமே கனெக்ட் பண்ணி கொடுத்துரும். அப்படி இயற்கையாக மன ரீதியாக இவங்களுக்கே, ஏன்னா காற்று தத்துவத்தில் இருக்காங்க, அவ்வளோ கனெக்ட் பண்ண கொடுத்த ராசியாக இருக்கும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு யோகம் இருக்கும். சார் நான் வாங்கினேன், வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு வீடு வாங்கினேன், அந்த மாதிரி இருக்கிற அமைப்பெலாம் இந்த ராசிக்கு இயற்கையாக கொண்டு நண்பர்கள் எல்லாத்தையும் இருக்கும். ஆனால் இந்த ராசியை நான் தாமரை இலையில் இருக்கிற தண்ணி மாதிரி மீன் பண்ணுவேன், தாமரை இலையை மீன் பண்ணுவேன். ஏன்னா யார் கூட ஒட்டணும், யார் கூட ஒட்டக்கூடாது, இது கரெக்டாக தெரிஞ்ச ராசி இந்த ராசிங்க. ரைட், இந்த தை மாத பலாபலனை பார்ப்போம். முதல்ல உங்களுக்கு திருமண யோகம் வந்திருக்கு. சார் திருமண யோகம் இப்படி சொல்லிட்டே இருக்கீங்க, எப்போ சார் நடக்கும்? நிச்சயமாக. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி, அதற்கு குருபார்வை உண்டு, உங்கள் ராசிக்கும் உண்டு, கூட புதன் என்ற ஒரு கிரகம் உண்டு 9ஆம் அதிபதி. அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட அம்சம் வந்தாச்சு.
திருமணத்தில் பார்த்திங்கன்னா நட்சத்திர பொருத்தம், கிரக பொருத்தம், கட்ட பொருத்தம், எத்தனையோ பொருத்தம் பார்த்தா கூட வசிய பொருத்தம், கட்டத்தில் வசியம் இருக்கா, சண்டை சச்சரவு வராத குடும்பம் இல்லை, ஆனால் திருப்பி சேருவீங்களா, அந்த இதை பார்க்க வேண்டிய காலகட்டம். ஒரு சிலர் இரண்டாவது திருமணத்தை பற்றி ஒரு வாழ்க்கையில் ஒரு தவறான முடிவோ ஏதோ அவசரப்பட்டு ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு, அடுத்த வாழ்க்கை அமையுமா இல்லையா, அதுதாங்க உங்களுக்கு இப்போ இரண்டாவது திருமணம் வாழ்க்கை அமையுமா என்று இயங்கிக் கொண்டிருக்கிற வரனுக்கு திருமண காலகட்டம் வந்தாச்சு. சார் நிச்சயமாக இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கிறது தான் இங்கே ஒரு இது. இப்போ வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது தவற விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் சில காலம் ஆயிரும். ஏன்னா குரு பார்வை டைரக்டு உங்கள் ராசிக்கு இருக்கிற வருஷம் இந்த ஒரு வருஷம்தான், ஜூன் 2 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ இப்போ காலகட்டம் வந்தாச்சு. சார் சொத்து சுகங்கள் வாங்க வேணாம். எங்கே உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் கூட உங்கள் ராசி அதிபதி இருக்கார். சொத்து, பொருள் ரீதியான சொத்துக்கள் அம்சம் அமைய வாய்ப்புண்டு. இதில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே மாடி வீடோடு இருக்கிற அம்சம், அப்பார்ட்மெண்ட் தங்கினா மாடி வீடு தங்குற யோகம் வந்திருக்கு, அதையும் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு புதுசாக கட்டடம் கட்டக்கூடியது, இப்போ பூமி பூஜை வாஸ்து நாள் போத்து போடுறது, அப்புறம் இப்போ தான் ஒன்று கட்டின வீடை வாங்குறது, இது மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும். நிறைய பேர் காரு வாங்கி அதில் ஒரு தொழில் பண்ணணும்னு நினச்சவங்களுக்கும் இப்போ இருக்கும். ரியல் எஸ்டேட்டு, இன்டீரியர் சம்மந்தப்பட்டது இந்த துறைக்கும் நல்லபடியாக வந்திருக்கு, சிறப்பு. வேலை, சார் வேலைக்கு போயிட்டுருக்கேன் சார், அவங்க ராசிக்கு வேலை செய்கின்ற இடத்துல சனி பகவான் இருக்கார். வேலை செய்யும் இடத்தில் கடினமாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும், அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் லேர்ன் பண்ணுறீங்க. வேலை செய்யும் இடத்துல கொஞ்சம் கூட இருக்கும் தொந்தரவு பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. சமாளிக்க வேண்டிய வருடமாக இருக்குது. ஆனால் சமாளிப்பேனா சாதிப்பேனான்னு கேட்டால் நிச்சயமாக பண்ணிடுவீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று பொதுவாகவே சனி அந்த இடத்துல வந்துட்டாலே கொஞ்சம் சோம்பல்கள் வரும், இது மாதிரி இருக்கும். இந்த சனி பகவான் வந்துட்டாலே இதுக்கு சனீஸ்வரர் கோயிலுக்கு போகலாம், இல்லை பழைய வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள் தூக்கி போட்டுட்டு பாருங்க, நிச்சயமாக அற்புதமாக இருக்கும். இப்போ வாக்குப்படிதம் அற்புதமாக டெவலப் ஆகிட்டுருக்கு இந்த நேரத்தில். ஸோ ஒரே ஒரு பரிகாரம் சொல்கிறேன், இது பண்ணிவிட்டு நீங்கள் மிகப்பெரிய யோகம் வந்துடும். அதாவதுங்க வெள்ளிக்கிழமை அன்று, கிழமை முக்கியம், வெள்ளிக்கிழமை அன்று சிவன் கோயில் வழிபாடு. சார் சிவனுக்கு திங்கக்கிழமை தானே, சுச்சமாக தான். வெள்ளிக்கிழமை அன்று சிவன் கோயில் வழிபாடு, இல்லை வெள்ளியங்கிரி அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வர இந்த மாதத்தில் அற்புதமாக இருக்கும். பாப்புலாரிட்டிக்கு உண்டான காலகட்டம், தொட்டதெல்லாம் தொடங்கும் காலகட்டம், இதுவே உங்களுக்கு சரியான முறையில் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.